ஆல் நான் செல்லு பார்த்துட்டே இருந்தேனா, அப்போ ரொம்ப வைரலாக போச்சு களத்தப்பம் கேரளா ஸ்பெஷல். சரி அதை செஞ்சு தான் பார்ப்போமேன்ட்டு நானும் ட்ரை பண்ணேன். ஒரு பேன் எடுத்து நெய் விட்டு இந்த தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். ப்ரௌன் கலரில் மாறினோடனே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நான் 2-3 மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசியை அதில் எடுத்து போட்டுட்டு 3 ஏலக்காய் 2 ஸ்பூன் சாதம் சீரகம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சி அந்த மிக்சிங் பவுலில் எடுத்து இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு நான் வெல்லம் எடுத்து 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா வெல்லத்தை கரைச்சி அதையும் ஊற்றிட்டேன். குக்கர் எடுத்து நான் தேங்காய் எண்ணெயை ஊற்றி அதில் வச்சேன். ஆனால் வந்தது இவ்வளோ சிறப்பாக வந்துச்சு. ஆனால் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கருகி போய் களத்தப்பம் கலண்டு போய் வந்துருச்சு. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதில் நான் என்ன ஃபால்ட்டு பண்ணேன்னு கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நானும் ட்ரை பண்ணி இது மாதிரி நீங்களும் ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் அப்படியே புளிக்குழுக்கட்டையாக மாற்றிட்டேன். எப்படி டெக்னிக் பாருங்கள், கற்றுக்கணும்ல.